போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாறாதே. ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையனா. ஆவியாத்மாவும் தேவம் யாவும் என்று தொண்டு செய்யுவே. ஆவியாத்மாவும் தேவம் யாவும் என்று தொண்டு செய்யுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலைகளின் மத்தியில, யோர்தான் போன்ற சோதனைகள் மத்தியில, எல்லா சூழ்நிலையிலும் நம் நேசர் நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் நம்மை அவர் மறவாத தேவன். நாம அவரை மறந்தாலும், அவரை ஆராதிக்க மறந்தாலும், துதிக்க மறந்தாலும், ஜெபிக்க மறந்தாலும், நீ என்னை நோக்கி ஜெபிக்கல, நீ என்னை துதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அவர் மறந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அதற்கு எது அடையாளம், எது சாட்சி அப்படின்னா, நாம இப்பொழுது ஜீவனோடு இருக்கிறது தான் சாட்சி. ஹல்லேலூயா. நீ என்னை மறந்துட்ட, நீ என்னை நோக்கி கூப்பிடல, நீ ஜெபிக்கல அப்படின்னு ஒருவேளை அவர் நம்மை மறந்து போயிருந்தாரானால் இன்றைக்கு இந்த இடத்துல ஜீவனோடு நம்ம அமர்ந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நமக்கு ஜீவன் தந்தது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே, என்னை தாங்குவது உம்முடைய கிருபை, என்னை நடத்துவது உம்முடைய கிருபை, என்னை சுமப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவர் சொல்றார், நான் இதுவரைக்கும் உன்னை தாங்கினேன், தப்பு வைத்தேன், இனியும் நான் உன்னை என்னுடைய கரங்களிலே ஏந்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவ கிருபையை நினைத்து நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீர்.
விடுதலை கொடுத்த தேவ கிருபை, வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவை உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஹalleluya. கஷ்டத்தின் நேரத்துல நம்மை காத்த கிருபை. ஹalleluya. ஒரு கஷ்டமான ஒரு நேரத்துல, மகிழ்ச்சியான நேரத்துல எல்லாரும் நம்ம கூட இருந்தாங்க. ஆனால் நம்ம கஷ்டத்தின் நேரத்துல நம்மோடு இருக்கிற ஒரே ஒருவர் நம்முடைய தகப்பன். ஹalleluya. எத்தனை பேர் அதை உணர்ந்து இருக்கிறீங்க? உணர்ந்தவங்க உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லாம. ஹalleluya. என் கஷ்டமான கண்ணீரான நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னோடு கூட இருந்து என்னை மீண்டும் எழும்பி நிற்க வைத்தது தேவ கிருபை. உடைந்து போன என்னை திரும்ப உருவாக்கினது தேவ கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலதான் அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகையினாலதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். அல்லேலூயா. ஆகையினாலதான் எலியா தீர்க்கதரிசி இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக சூழ்ந்து எல்லா ஜனங்களும் சூழ்ந்து இருக்கிற நேரத்துல கர்த்தரே தேவன், அக்கினியினால பதில் உரைக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபித்தார், கருத்தாய் ஜெபித்தார். தேவன் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா. எலியா ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், ஆண்டவரே இது என்னால் அல்ல, ஆண்டவரே என்னை கேட்டருளும், இங்கு கூடியிருக்கிற எல்லா ஜனங்களும் உம்முடைய வல்லமையை காணும்படி. அல்லேலூயா. உம்முடைய மகிமையை பார்க்கணும், உம்முடைய வல்லமையை பார்க்கணும். நீரே ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்பதை எல்லா கண்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படிதான் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலதான் திரும்ப யாக்கோபு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்துல எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம், கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நம்ம 5 நிமிடம் ஜெபித்தாலும் சரி, 1 மணி நேரம் ஜெபித்தாலும் சரி, நம்முடைய ஜெபம் கருத்தான ஜெபமாய் இருக்கணும். அல்லேலூயா. அந்த எலியாவினுடைய ஜெபத்தை கேட்டு அடுத்த நொடியே தேவன் வானத்திலிருந்து பரலோக அக்கினியை பலிபீடத்தின் மீது இறக்கினார். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு காரியம், நம்ம கேட்கிற ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்ன உங்களுடைய ஆவியால நிரப்புங்க, வல்லமையால நிரப்புங்க அப்படின்னு. அவருடைய அன்பு மாறல, அவருடைய அபிஷேகம் மாறல, அவருடைய அக்கினி, அவர் யாருக்கு பட்சபாதம் உள்ள தேவனே அல்ல. அல்லேலூயா. ஆனா நாம செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. எலியா செஞ்சார். அதை என்னன்னா, அக்கினி இறங்கணும்னா அந்த பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த பலிபீடம். அந்த பலிபீடம் செப்பனிடப்பட்டு அந்த பலிபீடத்துல விறகும் கட்டைகளும் அடுக்கப்பட்டு அதன் மீது பலி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பலிதான் நீங்களும் நானும். அல்லேலூயா. இதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல
2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஜீவ பலியாக, பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஜீவ பலியாக கிறிஸ்து அவர் தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நாம் நம்மை அவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையினாலே அந்த எலியாவின் தேவன் அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எலியாவுக்கு பிறகு எலிசா சால்வையை முறிக்க அடிக்கிறாரு அந்த யோர்தான் மேல. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்ட மாத்திரத்துல எங்கே என்று சொல்லி அடித்த பொழுது ஆண்டவர் பதில் சொல்றாரு. அவர் பதிலா வார்த்தையை கொடுக்கல. எலியாவின் தேவன் எங்கே என்று எலிசா கேட்ட கேள்விக்கு, நான் எங்கேயும் இல்லை, நான் உன் கூட தான், உன் பக்கத்துல தான் இருக்கிறேன் அல்லேலூயா என்று சொன்ன மாத்திரத்துல நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி யோர்தானை பறித்தார். அல்லேலூயா. ஆகையினால அந்த தேவனை, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன். ஜனங்கள் அன்றைக்கு சொல்லி சொல்லி கர்த்தரை ஆராதித்து ஆர்ப்பரித்தது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச எல்லாவற்றையும் காலத்தில் ஆசீர்வதிக்கிற தேவன் விதவை அவர். வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோமா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன், வீரமுடன் முழங்கின தேவ இன்றைக்கு உங்களுக்கு மனிதன். விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா சாத்தானின் வல்லமைகளுக்கு முன்பதாக வீரமுடன் முழங்கி அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன், அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 தேவஜனம் கூட்டு சேர்த்து தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இட்டார். தேவஜனம் கூட்டு சேர்ந்த தேவ மனிதன், பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இட்டார். கேட்டருளும், கேட்டருளும்,
அக்கினியினால எங்கள் மீது ஆண்டவரே உடைய அக்கினியால் நிரப்பி கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் 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 எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமை தேவன் நம் தேவன் இன்றைக்கு அவர் மாறாதவர். அவருடைய வல்லமை மாறல, அவருடைய கிருபை மாறல, அவருடைய அபிஷேகம் மாறல. அவர் நமக்கு வைத்திருக்கிற எதுவுமே மாறல. ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன். ஏனென்றால் அவர் வல்லமையுள்ள தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் ஆமென். ஹalleluya. சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கின தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் அக்கினி இறங்காதபடி உங்க வல்லமை எங்களை நிரப்பாதபடிக்கு தடை செய்கிற சத்துருவின் கிரியைகள் மாம்ச கிரியைகள் சுயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகட்டும் இப்பொழுதே விலகட்டும் அக்கினியினாலே ஒரு பதில் அக்கினியால் எங்கள் மீது இறங்குவீராக கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை பாதுகாக்க வல்லவர், எங்களை அபிஷேகிக்க வல்லவர், எங்களை நிரப்ப வல்லவர். எங்களை ஆண்டவரே நடத்த நீர் போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே. நீர் உன்னதமானவர், நீர் மகிமையானவர், நீர் மாட்சிமை நிறைந்தவர். நீரே அக்கினியால பதில் கொடுக்கிற தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் பராக்கிரமசாலியான பலத்த கர்த்தராய் இருக்கிறீர். எங்களோடு கூட இருக்கிறீர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஓ நிரப்புமையா நிரப்புமையா உம்முடைய ஆவியாலே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எல்லா ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியே ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை நடத்தும், என்னை அபிஷேகியும், என்னை அனல் மூட்டும், என்னை அனல் மூட்டும். அப்படியே ஜபத்தோடு ஆவியானவரோடு ஆவியானவரோடு இடைப்படுவோம். ஆவியானவர் உங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, மக்கு நன்றி மக்கு நன்றி மக்கு நன்றி. ஆண்டவரே நாங்கள் சோதரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தாவே நல்ல பெரும் காரியங்களை செய்கிறவரே நாங்கள் சோதரிக்கிறோம். உடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறையா ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்ய வல்லவரே, மக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலா
ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நன்றி ராஜா. நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். உலகத்தில் அன்பு குருமடியாய் மன சமுத்திரம் வந்திருக்கிறையா. ஹalleluya 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 ஹalleluya. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா உம்மை ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா உம்மை ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஹalleluya ஆராதனை ஆராதனை
ஒரிக்க பரபரபதி பரபை சபரபரபதி பரபரபரபரபா. ஹalleluya 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 ஹalleluya. ஓரி பலதரது மபா பரபரபரபா. ஒரிக்க பரபரபதி பரபை சபரபரபதி பரபரபரபா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்கள் மேல அன்பு வைத்தவரே நாங்கள் சோதரிக்கிறோம். அநாதி சிநேகத்தினால எங்களை இழுத்து கொண்டவரே நம்மை சோதரிக்கிறோயா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எல்லாரும் எழுந்து ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு செய்தான எல்லா நன்மைகளையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் எல்லாரும் எழுந்திருந்து ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு கூட ஆண்டவரை எங்களுக்காய் சிலுவையிலே மரித்து ஆண்டவரை எங்களை பாவங்களை கழுவும்படியாய் உடைய சொந்த ஜீவனை கொடுத்தீங்களே உடைய ரத்தத்தை சிந்தினீங்களே ஆண்டவரே. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்ற நீங்க என் மீது அன்பு கொண்டு பலியானி சிலுவை எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்காய் ரத்தம் சிந்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கழுவினி குற்ற நீங்க எல்லா ஆண்டவரை பார்த்து பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட என்னை பிரித்தெடுத்தீ பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே. இரண்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராய்